வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் திருப்பியும் அப்ஸ்விங்கில் இருக்குது. பர்ஹாப்ஸ் என்ன ரீசன் நான் நினைக்கிறேன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் யூஎஸ்ஏ ரொம்ப வெரி மச் அகெயின்ஸ்ட் இந்த மாதிரி ஹெவி இம்போசிஷன் ஆஃப் டேரிஃப். ஏன் அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு பவரே இல்லை அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அது இந்த மாதிரி டேரிஃப் இம்போசிஷன்லாம் யார் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி த காங்கிரஸ் அப்படின்ட்டு அதுதான் பரவலான ஒப்பீனியன் அமங் ஆல் த ஜட்ஜஸ். சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் இதுதான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த வேர்டிக்ட் ஆகணும். இது ஒரு பெரிய செட்பேக் ஃபார் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் அவர் கூட ஒன்று சொல்லியிருக்காரு, சூன் டேரிஃப் இந்தியாவுக்கு மேலே விதித்தது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எவ்வளோ குறைய போகுது, என்றைக்கு குறைய போகுது அப்படின்லாம் தெரியல. பட் இன்னும் இந்தியா ரஷ்யன் ஆயிலை வாங்கிட்டே இருக்காங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறதும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பார்ப்போம் இந்தியா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத. அண்ட் வித் திஸ் இன்ட்ரடக்ஷன் நம்ம இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதை அனலைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பேங்க்ஸ். எஸ்பெஷலி எந்த பேங்க்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லணும். எல்லாரோட ரிசல்ட்ஸும் பப்ளிஷ் ஆகிடுது அப்படின்னு சொல்லணும். எஸ்பெஷலி இன்றைக்கி ஒரு 3 பேங்க்கை கம்பேர் பண்ண போகிறேன். குயிக்காக அதை பற்றி பேச போகிறேன். அதை நீங்கள் ஜோகோ ஷீட்டில் போய் பார்க்கலாம். எது முக்கியமாக எடுத்திருக்கேன் அப்படின்னா கர்நாடகா பேங்க். ஆனால் இந்த தடவை கர்நாடகாவோட பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக புவராக தான் இருக்குது. அண்டு கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் குவார்ட்டர், ஆக்சுவலாக குவார்ட்டர் ஆஃப்டர் குவார்ட்டர் டெபாசிட்டு அண்ட் அட்வான்சஸ் எல்லாமே மேலே போடும். பட் ஆக்சுவலாக குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இது வெரி பேட் சைன். அப்போ இந்த டெபாசிட்டும் க்ரோ ஆகலை, தென் ஈவன் அட்வான்சஸும் க்ரோ ஆகலை. ஏற்கனவே பார்த்தோம் எல்லா பேங்க்குக்கும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைஞ்சிருச்சு. அது ஆப்வியஸ் ரீசன் எதுக்கு அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிட்டே இருக்கிறப்ப டெபாசிட்டுக்கு ரேட்டை உடனே குறைச்சிட முடியாது. மேபி அந்த புதிய டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலாம். பட் எக்ஸிஸ்டிங் டெபாசிட்டு இவன் ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்கும். அதனால் நியூ அட்வான்சஸில் மேபி அந்த புது ரேட்டு வர கிக்கின் ஆகிடும். அண்டு ஏர்லியர் டெபாசிட் அட்வான்சஸ்க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெப்போ ரேட்டு லிங்க்டாக இருந்துச்சுன்னா உடனே குறைஞ்சிரும். ஸோ இந்த ப்ராப்ளத்தினால நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஃபார் ஆல் த பேங்க்ஸு குறைஞ்சிருச்சு. இந்த பேங்க்குக்கும் இது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆனால் ஓவரால் பார்த்திங்கன்னா ஸ்டில் இவங்களுடைய ஜிஎன்பியை பார்த்திங்கன்னா 3.3, நம்ம 2.5க்கு மேலே இருந்தாலே அதை எல்லோவில் தான் வச்சுருப்போம், நாட் அ க்ரீன் டெரிட்டரியில் இருக்கும். ஸோ அதே சமயத்தில் ஆர்ஓஇ பார்த்திங்கன்னா 10 தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரொம்ப புவர் அப்படின்னு சொல்லணும். ஆர்ஓஏ பார்த்தீங்கன்னா 1.03, அது ஒரு ஜஸ்ட் அபவ் 1 இஸ் ஓகே, ரீசனபிள் அப்படின்னு சொல்லலாம். கர்நாடகா பேங்க்கோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 333 இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் எவ்வளோ கோட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 180 rupees தான் கோட் ஆகிட்டுருக்கு. அதனால் இட் இஸ் அ ஃபேவரபிள் புக் வேல்யூ டு த மார்க்கெட்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதர் பேராமீட்டர்ஸ்லாம் பேடாக இருக்குது. ஈவன் ப்ரைஸ் டு புக் 0.5 தான் இருக்குது. அதனால் ரீசனபிளாக அப்படின்னு கேட்டோம்னா இல்லை, அதர் பேராமீட்டர்ஸ்லாம் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கணும். அப்புறமேல் தான் நம்ம இதை பற்றி நம்ம திங்க் பண்ண முடியும். பட் ஆனால் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுது இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஏன் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஆர்பிஐ கூட நெக்ஸ்ட் மந்த் ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு இது பாசிட்டிவ். இன்றைக்கி தி சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துடும். நமக்கு எல்லாமே இது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த சிபிஐ டேட்டா ஃபார் அக்டோபர் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 1% இருக்க போகுது. இட்ஸ் அ ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லலாம், இந்த மாதிரி ரீச் ஆச்சு அப்படின்னா. ஸோ ஆல்மோஸ்ட் நோ இன்ஃப்ளேஷன். நம்ம சைனா மாதிரி அங்கே நெகட்டிவில் போயிட்டுருக்கு இன்ஃப்ளேஷன். இங்கே லெஸ் தென் 1% இது வரைக்கும் அச்சீவ் பண்ணாத அளவுக்கு நம்ம ரீச் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் கோர் இன்ஃப்ளேஷன் இன்னும் ஸ்லைட்டாக ஹையாக தான் இருக்க போகுது. பட்டு இந்த லோ இன்ஃப்ளேஷன் டெஃபினட்டாக ஆர்பிஐ ஹேண்ட்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணும் டு ரெடியூஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய வித் அதர் திங்ஸ்லாம் நல்லா இருக்கிறப்ப, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மான்சூன் நல்லா இருக்குது,
தென் வந்து ஜிஎஸ்டி ரேட் ரிடக்ஷன் இருக்குது, தென் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்போ வந்து பேங்க்கில் கூட நிறைய ரிஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் வந்து லோன் அகெயின்ஸ்ட் ஷேரு, ஐபிஓ ஃபண்டிங்கு, இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்பிஎஃப்சிக்கு கொடுத்த அந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ கூட குறைச்சிருக்காங்க. ஸோ பேங்க் கேன் ஃப்ரீலி லெண்ட் இப்போ என்பிஎஃப்சிக்கு. அதே மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஃபார் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெண்டிங்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ரோ ஆக்டிவாக இருக்கிறனால தான் நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் வந்து ஃபாரின் பிக் பேங்க்ஸ்லாம் இந்தியன் பேங்க்ஸில் ஸ்டேக் எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம அதை பற்றி கூட நம்ம விரிவாக பார்த்தோம் ஏர்லியராக. எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எமிரேட்ஸில் இருக்க அந்த பிக்கெஸ்ட் பேங்க் வந்து ஆர்பிஎல்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நியர்லி அபவுட் $3 billion. அதுக்கு முன்னாடி பார்த்தோம் சுமிட்டோமோ மிட்சுயு பேங்க் கூட நியர்லி அபவுட் 16,000 crores வந்து எஸ் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏர்லியராக பார்த்தோம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு கூட பிஇ இன்வெஸ்டர்ஸ் கூட நிறைய 7,500 crores வரைக்கும் வந்திருக்கு. இப்போ ஆர்பிஐ கூட ரொம்ப ஓப்பனாக இருக்காங்க. அப் டு 74% அலோவ் பண்ணுறாங்க ப்ரைவேட் செக்டாரில் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் ஓட்டிங் ரைட்ஸ் மட்டும் 26%ல் கேப் பண்ணியிருக்காங்க. ஆர் இண்டிவிஜுவல் ஒரு இன்வெஸ்டருக்கு 15% கேப் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் சம் ரிலாக்ஸேஷன் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. லைக் கேத்தலிக் சிரியன் பேங்க்கை வாட்ஸா டேக் ஓவர் பண்ணுறப்ப அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி கோட்டக் பேங்க்கு கூட அப் டு 26% வரைக்கும் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இண்டிவிஜுவலிஸ்டிக்காக இப்போ டீல் பண்ணுறதுனால அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் வந்து ஒரு லார்ஜ் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது, மோர் தென் ஒன் பேங்க் லார்ஜ் பேங்க்கு இந்தியாவில் வந்து வரக்கூடாது. வேர்ல்டில் வந்து இந்த பேங்கிங் செக்டார் வந்து எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுதான் த பேஸ் ஆஃப் த பிரமிட். இதை வச்சு தான் மித்த செக்டார்லாம் க்ரோ ஆகணும். நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே அதை தான் பார்க்குறோம். த பிக்கஸ்ட் வெயிட்டேஜ் எந்த செக்டாருக்கு இருக்குது இந்த நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுக்குறனாலையும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த செக்டார் வந்து ரீரேட் ஆக போகுது, அதுவும் பெட்டராக ரீரேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பேங்க்ஸோட பாஸ்ட் ப்ராப்ளம்லாம் நிறைய சால்வ் பண்ணிட்டாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அசட் குவாலிட்டி ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லாட்டா ஈவன் ப்ராஃபிட்டபிலிட்டி கூட நிறைய வந்துட்டாங்க. 2020ல் பார்த்தீங்கன்னா -20,000 crores இருந்தது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்லாம். இன்றைக்கி பாருங்கள் 24ல் வந்து 1.4 trillion rupees வரைக்கும் ஆல் பேங்க்ஸ் டுகெதர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ 25ல் பார்த்தீங்கன்னா 1.7 trillion rupees அந்த லெவலுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். எல்லா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் டுகெதர் சொல்கிறேன் நான். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தாலும் சரி, அசட் குவாலிட்டியில் பார்த்தாலும் சரி, ஈவன் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிலையும் அதுலேயும் ட்ரெமெண்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இதனால் இந்தியன் பேங்க்ஸு எல்லாம் பெரிய அட்ராக்டிவ் டெஸ்டினேஷனாக இருக்குது ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ்லாம் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அவங்க வந்து இந்த பேங்க்ஸ்லாம் ஃபார் அ லாங் டேர்ம் ஸ்டே பண்ணுவாங்க. அவங்க வந்து பிஇ இன்வெஸ்டார் மாதிரி ஒரு ஃபியூ இயர்ஸ் இருந்துட்டு எக்ஸிட் ஆக மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு வெல்கம் மூவ். அதனால் இந்த பேங்கிங் செக்டாரை நம்ம உன்னிப்பாக கவனிச்சாகணும். அதுலேயே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பேங்க்ஸ்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி வாங்கிறதுக்கு ரெடி ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேங்க்ஸை பற்றி நான் பேசியிருக்கேன். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, தென் எஸ் பேங்க்கு, இப்போ ஆர்பிஎல் பேங்க்கு கூட எடுத்துக்கலாம். பட் இதில் இந்த பேங்க்ஸ்லாம் சம் இஷ்யூஸ் இருக்குது ஹியர் அண்ட் தேர். பட் ஆனால் அது வந்து படிப்படியாக அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஏதர் இந்த அசட் குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டா த காஸ்ட் டு இன்கமாக இருக்கட்டும், இல்லாட்டா the ப்ரொவிஷனிங் போடுறதா இருக்கட்டும், there will be some here and there some issues இருந்தால் கூட, ஆனால் குவார்டர் ஆஃப்டர் குவார்டர் இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருந்துகிட்ருக்கு. அதனால இந்த பேங்க்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கனரா பேங்க் கூட ரீசெண்டாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ரிசல்ட்டு. as well as பேங்க் ஆஃப் பரோடா கூட எக்ஸலண்ட்டாக ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. தோ இந்த டெபாசிட்டும் அட்வான்ஸஸும் பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத் வந்து நல்ல லெவலில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இந்த Q2 பொறுத்த வரைக்கும். மேபி Q3ல வந்து டிஃப்ரெண்ட் பிக்சராகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த Q2ல பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவில் எடுத்துட்டிங்க அப்படின்னா டெபாசிட் க்ரோத் பார்த்தீங்க அபவுட் 9% அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அட்வான்சஸ் பார்த்தீங்கன்னா அபவுட் 11% இருக்குது. அண்டு இது வந்து பெரிய லெவலில் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்டு ஈவன் டெபாசிட் க்ரோ ஆகலைன்னா கூட இவங்க க்ரோ
ஆக போகிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்களாம் எஸ்எல்ஆரில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு பியாண்டு இன்ஃபேக்ட் இந்த பேங்க் ஆஃப் பரோடாவோட எம்டிஏ என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெலி 6.5% ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 18% தான் மேண்டேட்ரி, அதுக்கு மேலேயே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப தென் அந்த ஃபண்டை கூட ரிலீஸ் பண்ணலாம் இப்போ டெபாசிட் க்ரோ ஆகலைன்னா, ப்ரொவைடட் இஃப் த அட்வான்சஸ் நிறைய தேவை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா, இல்லாட்ட டிமாண்ட் அந்த சைட்லேருந்து வந்துச்சுன்னா. அதனால் Q3 வில் பி ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவார்ட்டர் டு வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஆனால் டெஃபினட்டாக சேஞ்சஸ் நம்ம நோட்டீஸ் பண்ண போகிறோம் இந்த Q3 அண்டு Q4. டிமாண்ட் வந்து ஃபார் அட்வான்ஸஸ்க்கு இன்க்ரீஸ் ஆக போகுது. டெபாசிட் இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ, டிமாண்ட் வந்து டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் எல்லா பேங்க்கும் எக்யூப்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அசட் குவாலிட்டியில் ப்ராப்ளம் இல்லாதனால, அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கிறதுனால டெஃபினட்டாக வந்து இந்த அட்வான்ஸஸ் வந்து ட்ரெமெண்டஸாக க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் அதே சமயத்தில் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் இருக்குது, ஆர்பிஐயோட சப்போர்ட்டும் எல்லா பேங்க்குக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா லிக்விடிட்டி தேவைப்பட்டால் ஆர்பிஐயும் ரெடி டு ரிலீஸ் லிக்விடிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். அஃப்கோர்ஸ் இந்த 3 பேங்க்கோட ரிசல்ட்ஸை வந்து ஜோகோ ஷீட்டில் போட்டிருக்கேன். அதை கம்பேர் பண்ணி கூட போட்டிருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி மெட்ரிக் எப்படி இருக்குது அப்படின்னு கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து ஜோகோ ஷீட்டில் தான் அவைலபிள். நீங்கள் வந்து இது அட்டாச் ஆகிருக்கு இந்த இதில், அதோட லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்டு இது வந்து ரொம்ப ரியலி ஐ ஓப்பனர் அப்படின்னு சொல்லுவேன். எப்படி இந்த க்ரோத் சிம்டம் இருக்குது, அதே சமயத்தில் அந்த அசட் குவாலிட்டிலையும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறனால, அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி பேங்க்ஸ், கட்ரா பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, அதே சமயத்தில் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ் பேங்க்கு, அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேங்க் டு வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன் நான். இதெல்லாம் ஸ்டடி பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு வேணுங்கிற எசென்ஷியல் கம்பேரிசன் மெட்டீரியல்லாம் இந்த வீடியோட அட்டாச் ஆகிருக்கு. அண்டு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு இப்போ நம்ம வந்து ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டாரில் இந்த பேங்கிங் செக்டாரும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம். அதுலேயும் எஸ்பெஷலி இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அப்படிங்கிறத ஆணித்தரமாக இந்த டைமில் சொல்ல விரும்புகிறேன் நான். இதுதான் என்னுடைய வியூ அபவுட் கர்நாடகா பேங்க்கு. அண்டு இந்த வீடியோவில் நிறைய பேங்க்ஸை பற்றி பேசியிருக்கேன், இல்லாட்ட நிறைய ஸ்டாக்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. அண்டு இந்த ஸ்டாக்கை இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு வாங்குறது ஃபார் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.